வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பனானா வால்நட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு வச்சுக்கலாம். நான் 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்க 100 ml ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க, பட்டர் வேண்டாம். இதுல நம்ம ஒரு 2 வாழைப்பழத்தை வச்சு போட்டுக்கலாம். இந்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் பொடியா கட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரும் பழமும் நல்லா அடிச்சாச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 100 கிராம் சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம சுகர் எல்லாமே போட்டு நல்லா அடிச்சாச்சு. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 3 முட்டை வச்சிருக்கேன், அதை நம்ம ஒவ்வொரு முட்டையை சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ நான் முதல் முட்டையை ஊற்றுறேன். இப்போ நம்ம அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சாச்சு. இவ்வளோக்கு அடிச்சா போதும். இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே டைரக்ஷன்ல ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா, சம்டைம்ஸ் முட்டை பெருசா இருந்தா நமக்கு அதுவே போதும். கொஞ்சமா பால் சேர்த்துக்கணும். ஸ்பூன்ல இருந்து கீழே விழுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இப்போ நம்ம எப்பவும் டஸ்ட் பண்ற மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் நம்ம மாவு சேர்த்துடலாம். பண்ணிட்டு நம்ம இப்போ நான் ஒரு 1/4 கப் வால்நட்டை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம மேலே தூக்கிடலாம். தூக்கிட்டு நம்ம இப்போ அவன்ல வச்சிடலாம். இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட அவன் இல்லாட்டி நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி அடுப்புல வச்சுக்கோங்க, கூட கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். இப்போ நான் 200 செல்சியஸ்ல அவனை 3 ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 30 நிமிஷம் வைக்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க. இந்த பாருங்க, நல்லா ஒட்டாம வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு லேசா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இது நல்லா ஆறட்டும், அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம்.
நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.